ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி எவ்வாறு நிர்ணயிக்கப்படும்? ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்த பின்னர் முதற்கட்ட வாக்கெண்ணும் பணி நடைபெறும். இதில் செல்லுபடியான மொத்த வாக்குகளில் 50% மேல் வாக்குகளை பெற்றவரே வெற்றியாளராக தெரிவு செய்யப்படுவார். அளிக்கப்பட்ட மொத்த வாக்குகளில் இருந்து நிராகரிக்கப்பட்ட வாக்குகளை கழித்த பிறகு வருவதே செல்லுபடியான மொத்த வாக்குகளாகும். முதலாம் சுற்று வாக்கெண்ணிப்பில் எந்த ஒரு வேட்பாளரும் 50% மேல் வாக்குகளை பெறாத பட்சத்திலேயே இரண்டாம் மூன்றாம் விருப்பு வாக்குகள் கவனத்தில் கொள்ளப்படும். இரண்டாம் மூன்றாம் விருப்பு வாக்குகள் எண்ணப்பட்ட பின்னர் முதல் இரண்டு நிலைகளில் உள்ளவர்கள் சமமான வாக்குகளை பெற்றிருந்தால் திருவுள்ள சீட்டு மூலம் வெற்றி தீர்மானிக்கப்படும். தேர்தலில் வெற்றி பெற்றவர் ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்து கொள்வார். இலங்கையின் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுபவர் பிரதம நீதியரசர் முன்னிலையில் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்து கொள்வார்.